வெண்பா இருந்துட்டு உண்மையிலேயே இப்போ சுடர வச்சு வெளுத்து கட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, இந்த சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாமே வெண்பாவுக்கு தெரிய வர ஆரம்பிச்சுடுச்சு. ஏற்கனவே ஸ்கூல்ல நடந்த விஷயம் எல்லாமே உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அ கோவத்த ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, நம்ம மல்லி பேச வேண்டியதை எல்லாத்தையுமே இந்த சுடர் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாரி இவ என்னோட பொண்ணு. நான் மட்டும் தான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டணும். நான் மட்டும் தான் அவள பார்த்துக்கணும். அப்படி இப்படின்ற மாரி சொன்னது மட்டும் இல்லாம, நம்ம மல்லி எவ்வளவோ சொல்றாங்க. இந்த மாரி நான் வெண்பாவ கேட்டதுனால தான் இந்த சாப்பாட கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு, ஆனா அது எதையுமே இவங்க கேட்கவே இல்ல. கடைசியில வெண்பாவ அதாவது மல்லிய நல்லா திட்டிட்டு, வெண்பாவ புடிச்சு இங்கிருந்து தர தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. வெண்பாவுக்கு அந்த ஒரு விஷயத்துல இருந்தே ரேணுமா மேல கோவம். பட் இருந்தாலுமே தன்னோட அம்மா அப்படின்ற மாரி நெனச்சு தான் உண்மையிலேயே நம்ம வெண்பா ரொம்பவும் பொறுமையா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வெண்பாவுக்கு இப்போ எல்லா உண்மைகளுமே தெரிஞ்சு, கடைசியில இந்த அதாவது சுடர வச்சு வெளுத்து கட்டுறாங்க. அருவா எடுத்துட்டு போயி அப்படியே வெட்டுறதுக்காகவே போக ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, மல்லி அம்மாவ எவ்ளோ திட்டு திட்டுனாங்க. அந்த கோவம், அந்த ஆத்திரம் இது எல்லாமே வெண்பாவோட மனசுக்குள்ள ஆறாத ரணமாவே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தெரியாம நின்னுகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ அடுத்ததா இந்த சுடர பத்தின ரகசியங்கள் வெண்பாவுக்கு தெரிஞ்ச உடனே, வெண்பா ஆ அதாவது எவ்ளோ பெரிய தந்திரமா இந்த வேலைய செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஏதோ இவங்க நம்மள அதாவது தன்ன பெத்த மாதிரி இவ்ளோ இதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானே ஒரு செகண்ட் உண்மையிலேயே இவங்க தான் என்னோட பெத்த தாய் அப்படின்ற மாரி சொல்லி, என்னோட மனசே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுருச்சு. அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது சுடர் தானா? அதாவது நம்மளோட ரேணுமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, வெண்பா செம்ம கோவத்தோட இருக்காங்க. பட் கால்ல வெளிய ரொம்ப பொறுமையா தான் வெண்பா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வேற வழியே கிடையாது. ஆனா அதே சமயத்துல இந்த சுடர் இனிமே வெண்பாவை யாருக்காகவும், எதுக்காகவும் நான் விட்டுக் குடுக்க போறது கிடையாது. வெண்பா என்னோட பொண்ணு. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, மறுபடியும் மல்லிய கிட்ட பேசக்கூடாது, மல்லிய பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா பேசுனதுனால, இன்னும் செம்ம கோவப்பட்ட வெண்பா பக்கத்துல இருக்கக்கூடிய அருவாவ எடுத்துட்டு இந்த சுடரோட கழுத்துல வச்சுக்கிட்டு, "உங்கள கொல்லாம விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லுங்க. நீ என்னோட ரேணுமாவே கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லி வெண்பா பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த சுடருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா பெரிய ஆளா இருந்திருந்தா கூட எப்படியாச்சும் ஏதாச்சும் சொல்லி தடுத்து நிறுத்தலாம். ஆனா வெண்பா இருக்கக்கூடிய கோவத்துக்கு, வெண்பாவோட உருவத்துக்கு ஏன்னா வெண்பா இப்ப சின்ன குழந்தை. இந்த ஒரு டைம்ல எந்த ஒரு டெசிஷன்னாலும் எப்படி எடுக்கும் அப்படின்ற மாரி தெரியாம எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மள கொன்னுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சுடர் செம்ம ஷாக்கிங்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய், அடுத்ததா கதிரேசன், அடுத்து நிஷா இவங்க எல்லாருமே, "ரேணுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடியது உன்னோட அம்மா. உன்ன பெத்தவ. அப்படி இருக்கும்போது அவள கொல்றதுக்காக போறியே! என்ன ஆச்சும்மா? எதுக்காக இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, கடைசியில தான் வெண்பா இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுமாவே கிடையாது. இவங்க போலியான ரேணுமா அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன வெண்பா பேசிக்கிட்டு இருக்க? அந்த மல்லி கூட சேர்ந்துகிட்டு உனக்கும் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நீ நினைக்கிற மாரிலாம் எதுவும் கிடையாது. ஏன் இப்படி என்ன பார்த்துட்டு நீ உண்மையான ரேணுமா இல்லன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க? என்னதான் ஆச்சு வெண்பா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஒரு பக்கம் மல்லி பக்கமே இப்ப பிரச்சனைய திருப்பி விட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த மாரி, "இங்க பார்த்தீங்களாப்பா, இந்த அதாவது என் பொண்ணையே எவ்ளோ மாத்தி வச்சிருக்கா" அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது பெத்த தாய பார்த்து, "யார் நீ?" அப்படின்ற மாரி கேட்கிற அளவுக்கு அந்த மல்லி மாத்திட்டா. இதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? ஏன் உயிரோட இருக்கணும்? அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடர் அப்படியே நாடகம் ஆட ஆரம்பிச்சுறா. ஏன்னா நாடகம் ஆடுனா மட்டுமே தான் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் ரொம்ப இது பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக. அதாவது வெண்பா "உன்னோட நடிப்பெல்லாம் இனிமே நான் நம்ப போறது கிடையாது. நீ யாரு? என்ன? ஏது? அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நடிக்காதீங்க. எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. அதாவது நீங்க என்னோட ரேணுமாவே கிடையாது. அப்படி இருக்கும்போது மல்லி அம்மாவ ரொம்ப தப்பா பேசுனது மட்டும் இல்லாம, மல்லி அம்மாவ பார்க்கக்கூடாது, மல்லி அம்மா கிட்ட பேசக்கூடாது, மல்லி அம்மா சாப்பாடு செஞ்சு கொண்டு குடுத்தா, அந்த சாப்பாட்ட சாப்பிடக்கூடாது. இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பயங்கர கோவத்தோட கேட்குறாங்க.
அடுத்ததா என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம சுடர் வந்து திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. வெண்பா என்னதான் பேசிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு விஜய்லாம் கேட்கும்போது, "இங்க பாருங்க தாத்தா, இங்க வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? கதிரேசன் தாத்தா, நீங்க நினைக்கிற மாரி உங்களோட பொண்ணு ரேணுகா இவங்க கிடையாது. மல்லி அம்மா சொல்ற மாரி சுடர் தான். அதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அது எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயுமே காட்டுறாங்க. அத பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா வெண்பா இருந்துட்டு அவ்ளோ விஷயங்கள வந்து கண்டுபிடிச்சு, அடுத்ததா வந்து இந்த விஷயத்துல இதெல்லாம் பத்தி வந்து சொல்லும்போது, உண்மையிலேயே அவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா மல்லி ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது எதையுமே இவங்க யாருமே நம்பல. அதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுமா, என் பொண்ணு, என் அக்கா, என்னோட பொண்டாட்டி அப்படின்ற மாரி சொல்லி, இவங்க எல்லாருமே சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா வெண்பா காட்டக்கூடிய ஆதாரங்களால இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியில எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு போகுது. சுடர் அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. சுடர் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா வெண்பாவுக்கு இப்படிப்பட்ட உண்மைகள் தெரிய வரும் அப்படின்ற மாரி சொல்லி, இது எல்லாத்துக்குமே காரணம் சுடரோட ஃபோன் தான். அந்த ஃபோனை எடுத்துட்டு போனதுனால மட்டுமே தான் இந்த ஒரு விஷயம் எல்லாமே நடந்துச்சு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த சுடர் எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தது என்ன? அவ ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராக ஆகணும். ஏன்னா வெண்பாவே வந்து இந்த சுடர் என்னதான் தன்னோட அம்மா மாரி இருந்தாலுமே ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.